வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கடாரம் கொண்டான் சோழன் என்பது சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனை குறிக்கிறது. கடாரம் என்பது இன்றைய மலேசியாவில் உள்ள கெடா பகுதி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கெடா பகுதியை பேரரசர் ராஜேந்திர சோழன் வென்றதால் கடாரம் கொண்டான் சோழன் என போற்றப்படுகிறார். இது பேரரசர் ராஜேந்திர சோழனின் கடற்படை மற்றும் கடல்வழி வர்த்தகத்தில் சோழர்களின் மேலாதிக்கத்தை உலகிற்கு பறைசாற்றி வருகிறது. கடாரம் கொண்டான் சோழனின் 1000வது ஆண்டு விழா மாநாடு கம்போடியாவின் சியாம் ரிப் நகரில் நேற்று கோலாகலமாக துவங்கியது. அங்கோர் தமிழ் சங்கம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பல்கலை இணைந்து உலக பேரரசன் ராஜேந்திர சோழன் கடாரம் வென்ற 1000வது ஆண்டு விழா மாநாட்டை தொடங்கியது. இந்த மாநாடு நேற்று துவங்கியது. நவம்பர் 26 வரை நடக்கிறது. மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பங்கேற்றனர். கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தந்து பிரதமர் மோடி பங்கேற்று நினைவு நாணயத்தை வெளியிட்டார். அதற்காக மாநாட்டில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழர் மற்றும் கெமர் மக்களுக்கிடையேயான பண்பாட்டு, வரலாற்று, வணிக மற்றும் நட்பு உறவுகளை புதுப்பிக்கும் நோக்கத்துடன் மாநாடு நடத்தப்படுகிறது. மாநாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சீனிவாச ராவ், ஞானசேகரன் ஆகியோர் தலைமையில் மாநாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் நாள் மாநாட்டில் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனின் கடாரம் வெற்றி 1000 ஆண்டு நிறைவு விழாவாக அமைந்தது. இன்று நடக்கும் 2வது நாள் மாநாட்டில் தமிழர் மற்றும் கெமர் மக்களுக்கிடையேயான பண்பாட்டு, வரலாற்று, வணிகம் மற்றும் நட்பு உறவுகளை புதுப்பிக்கும் விழாவாக நடைபெறுகிறது. மாநாட்டின் முதல் நாளான நேற்று இந்தியா மற்றும் கம்போடிய அரசின் தேசிய கீதம் பாடப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு தொடங்கியது. முன்னதாக மாநாடு நடைபெறும் அரங்கத்திற்கு முன்பாக கம்போடியா நாட்டின் இசைக்கருவிகள் முழங்க ஊர்வலமாக உலக தமிழர்கள் ஒன்று இணைந்து வருகை தந்தனர். மாநாட்டில் வரவேற்பு நடனமாக கம்போடியா நாட்டின் அப்சரா நடனமும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியமும் நடைபெற்றது. தொடர்ந்து மாநாட்டில் தமிழ் ஆர்வலர்கள், வரலாற்று பேராசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரும் உரையாற்றினர். இன்று நடக்கும் 2வது நாள் மாநாட்டில் தமிழர் மற்றும் கெமர் மக்களுக்கிடையேயான பண்பாட்டு, வரலாற்று, வணிகம் மற்றும் நட்பு உறவுகளை புதுப்பிக்கும் விழாவாக நடக்கிறது. நான் ஒரு நீண்ட உரையை ஆற்றுவதில்லை. மாநாட்டின் தலைப்பு கடாரம் கொண்டான். அது எங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. ஏன்னா கடாரம் என்ற நாடு எங்கள் நாட்டில் தான் இருக்கின்றது. அதனால மலேசியாவுக்கும் இந்த தலைப்புக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருப்பதனாலே அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறிக்கொண்டு என் உரையை முடிக்க விரும்புகின்றேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வருஷநாடு வனப்பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய மழை கொட்டியது. இதனால் வைகையின் பிறப்பிடமான மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அணையை நோக்கி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. 71 அடி உயரம் கொண்ட அணை நீர்மட்டம் தற்போது 61.02 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் பாசன வசதிக்காக வினாடிக்கு 869 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. தென்காசி மாவட்டம் எடைக்கால் துரைசாமிபுரம் பகுதியிலிருந்து இன்று காலை 11 மணி அளவில் KSR என்ற தனியார் பஸ் தென்காசி வழியாக ராஜபாளையம் நோக்கி சென்றது. அதேபோல் கோவில்பட்டி டு தென்காசி நோக்கி தனியார் பஸ் வந்து கொண்டிருந்தது. எடைக்கால் துரைசாமிபுரம் அருகே வந்தபோது 2 பஸ்களும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இதில் 2 பஸ்களின் முன்பகுதி நொறுங்கி உருக்குலைந்து போனது. இந்த கோர விபத்தில் 8 பயணிகள் ரத்த வெள்ளத்தில் ஸ்பாட்டிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயத்துடன் மரண ஓலமிட்டனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஸ்பாட்டுக்கு விரைந்தனர்.
இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவர்களில் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக ஹாஸ்பிட்டல் வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது. விபத்து நடந்த இடத்தை தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர், SP அரவிந்த் பார்வையிட்டனர். ஹாஸ்பிட்டல் சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் காயமடைந்தவர்களின் உறவினர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். உறவினர்களின் கண்ணீர் நெஞ்சை உலுக்கியது. தென்காசி போலீசார் விசாரிக்கின்றனர்.